நாட்டில் தூய்மை பணிக்காகவும் அதில் ஈடுபடும் தொழிலாளர்கள் நலனுக்காகவும் வழங்கப்படும் மத்திய அரசு நிதியை மாநில அரசுகள் முறையாக செலவிட வேண்டும் என்றும் இதுகுறித்து சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை கண்காணிக்கும் எனவும் மத்திய இணை அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக புதுச்சேரி வந்த சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் மத்திய இணை அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தனியார் நட்சத்திர விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நாட்டில் உள்ள இந்து கிறிஸ்துவர் இஸ்லாமியரிடம் அனைத்து தரப்பினருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாப்பு வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி திறமையானவராக மட்டுமின்றி உலக நாடுகள் மதிக்கும் தலைவராக உள்ளார். பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகள் மூலம் நம் நாட்டில் அவ்வப்போது தாக்குதல் நடைபெற்று வருகிறது. ஆனால் சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் உத்தரவின்படி சிந்து தாக்குதல் பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் அரசுக்கு எச்சரிக்கை தரும் வகையில் அமைந்துவிட்டது. அப்போர் நிறுத்தத்தில் அமெரிக்க மூன்றாம் நாட்டு தலையீடு இல்லை என்பதே உண்மை. பாகிஸ்தான் பொய் பிரச்சாரத்தை முறியடிக்க வெளிநாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி குழுக்களை அனுப்பியது வரவேற்கத்தக்கது. ஆனால் காஷ்மீரின் ஒரு பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமித்ததிலிருந்து அதை மீட்பதற்கு கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நடவடிக்கை இல்லை. காங்கிரஸில் கர்நாடக முதல்வராக காக்கேவுக்கு வாய்ப்பு இருந்தும் அப்பதவி வழங்கப்படவில்லை. ஆகவே சமூக நீதி குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் பேசுவது சரியல்ல. தூய்மை பணியாளர்களுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து ஏற்கனவே அனைத்து மாநிலங்களுக்கும் வழிகாட்டல் நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளன. தூய்மை பணிக்கான போதிய நிதியும் மத்திய அரசால் மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் அவற்றை முறையாக மாநிலங்கள் செலவிட வேண்டும். அப்படி செலவிடுவதை மத்திய அரசின் சமூக நீதித்துறை கண்காணிக்கும் என தெரிவித்தனர். தூய்மை பணியாளர்கள் பாதுகாப்பு குறித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேச உள்ளேன். மத்திய அரசு வக்ஃபு வாரிய சட்டம் மூலம் அதன் சொத்துக்கள் பாதுகாப்பு வழிக்கு வகுத்துள்ளது. அனைத்து தரப்பினரும் பயனடையும் வகையில் மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றார். புதுச்சேரியில் போலி பங்குச்சந்தையில் முதலீடு செய்த இழந்த 18 லட்சம் ரூபாய் மீட்டு கொடுத்த சைபர் கிரைம் போலீசாருக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நன்றி தெரிவித்தனர். கோரிமேடு ஜிக்மரில் பயணியாற்றி வரும் சஜித் என்பவரை கடந்த மார்ச் மாதம் தொடர்பு கொண்ட நபர் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பிய சஜித் பல தவணைகளாக 30 லட்சம் ரூபாய் வரை மர்ம நபர் தெரிவித்த பங்கு சந்தையில் முதலீடு செய்துள்ளார். பின் அதன் மூலம் அந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகே போலி பங்கு சந்தையில் முதலீடு செய்த மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. சஜித் அளித்த புகாரின் பெயர்கள் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். அதில் சஜித் அனுப்பிய பணம் எந்த வங்கி கணக்கில் சென்றுள்ளது என ஆய்வு செய்தார். அந்த வங்கி கணக்கை முடக்கினர். சஜித் அனுப்பிய பணத்திற்கான ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த நீதிமன்ற உத்தரவின் பெயர்கள் சைபர் கிரைம் போலீசார் 18 லட்சம் ரூபாய் மீட்டு அவரிடம் ஒப்படைத்தனர். மேலும் மோசடி நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இழந்த பணத்தை மீட்டுக் கொடுத்ததற்காக சஜித் மற்றும் அவரது குடும்பத்தினர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையம் சென்ற SP பாஸ்கரன், இன்ஸ்பெக்டர் தியாகராஜன், கீர்த்தி, சப் இன்ஸ்பெக்டர் சந்தோஷ், போலீசார் ஜெயக்குமார் ஆகியோருக்கு சால்வி அணிவித்து பூங்கொத்து கொடுத்து நன்றி தெரிவித்தனர். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை கடந்த 24ஆம் தேதி தொடங்கி தென் இந்தியா முழுவதும் மழை பெய்ய ஆரம்பித்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வங்கம் மற்றும் அதனை ஒட்டிய வங்கதேச கடற்கரை பகுதிகளில் வடமேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ளது. இது வடக்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுவடைய கூடும் என்ற இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி துறைமுகத்தில் இன்று 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தெற்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட ஆனந்த பாஸ்கரன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார்.
புதுச்சேரி மாநில அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தெற்கு மாவட்ட செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஸ் என்கிற ஆனந்த பாஸ்கரன் முன்னாள் சபாநாயகர் சபாபதி, தெற்கு மாவட்ட தலைவர் DDR தியாகராஜன், அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி முன்னிலைகள் கோரிமேட்டில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாட்டுவதற்கு தேவையான உபகரணங்களை தனது சொந்த செலவில் டாக்டர் நாராயணசாமி கேசவன் இன்று வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட உழவர்கரை 4வது தெரு பகுதியை சார்ந்த இளைஞர்கள் விளையாடுவதற்கு தேவையான கிரிக்கெட் உபகரணங்களை வாங்கி தருமாறு உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மக்கள் சேவகர் டாக்டர் நாராயணசாமியிடம் கோரிக்கை வைத்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்று உழவர்கரை 4வது தெரு இளைஞர்கள் விளையாடுவதற்கு தேவையான கிரிக்கெட் உபகரணங்களை தனது சொந்த செலவில் டாக்டர் நாராயணசாமி வழங்கினார். அப்போது உழவர்கரை இளைஞர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். பரத் ஸ்டுடியோவின் 40ஆம் ஆண்டு விழாவில் ஸ்டுடியோவின் உரிமையாளரும் நடிகரும் துணை ஒளிப்பதிவாளருமான பாண்டி ரவிக்கு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள பரத் ஸ்டுடியோ 40ஆம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி நேரில் சென்று பரத் ஸ்டுடியோ உரிமையாளர்கள் நடிகர் பாண்டி ரவிக்கு வாழ்த்து தெரிவித்தார். மற்றும் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, திமுக முன்னாள் அமைச்சர் SP சிவகுமார் மற்றும் நடிகர்கள், தொழிலதிபர்கள் நேரில் வந்து வாழ்த்து தெரிவித்தனர். விழுப்புரம் மயிலம் பொறியியல் கல்லூரியில் 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான 20வது பட்டமளிப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் தக்ஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளை தலைவர் மற்றும் வேளாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை தாங்கினார். செயலாளர் மருத்துவர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதன் மற்றும் தக்ஷிலா பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் டாக்டர் நிலாபிரிய தக்ஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரியின் இயக்குநர் முனைவர் செந்தில் வரவேற்று பேசினார். கல்லூரிகள் முதல்வர் முனைவர் ராஜப்பன் வாழ்த்து பேசினார். விழாவின் சிறப்பு விருந்தாக சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர் மற்றும் மைபீரினியரின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியும் தொழில் முனைவோருமான சுரேஷ் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு கடந்த 2023 மற்றும் 24ஆம் ஆண்டு கல்வியாண்டில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். இவ்விழாவில் அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் இடம்பெற்ற 20 மாணவ மாணவியர்களுக்கு கல்லூரியின் சார்பாக தங்க பதக்கங்கள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 504 இளநிலை மாணவ மாணவியர்களுக்கும் 324 முதுநிலை மாணவ மாணவியர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டது. இளநிலை பிரிவில் இயந்திரவியல் துறைகள் 71 மாணவர்களும், கணிப்பொறியியல் துறைகள் 202 மாணவர்களும், மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறைகள் 84 மாணவர்களும், மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறைகள் 39 மாணவர்களும், கட்டிடவியல் துறைகள் 21 மாணவர்களும் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைகள் 87 மாணவர்களும் பட்டங்களை பெற்றனர். முதுநிலை பிரிவில் கணினி பயன்பாட்டியல் துறைகள் 104 மாணவர்களும், மேலாண்மை துறைகள் 207 மாணவர்களும், ME கம்யூனிகேஷன் சிஸ்டம் துறைகள் 1 மாணவருக்கும், ME கணிப்பொறியியல் துறைகள் 7 மாணவர்களுக்கும், ME பவர் எலக்ட்ரானிக் மற்றும் டிரைவ் துறைகள் 1 மாணவருக்கும் மற்றும் ME டிசைன் என்ஜினியரிங் துறைகள் 4 மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் நிறைவாக மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறைகள் துறை தலைவர் கணேசன் நன்றி கூறினார். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சியில் உள்ள மகளிர் சுய உதவிக்குழுக்கு உறுப்பினர்களுக்கு 1,40,00,000 ரூபாய் கடனுதவியை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி நகர்ப்புற வளர்ச்சி முகாமை மற்றும் பிப்டிக் சார்பில் உணவுப் பொருள் தயாரித்தல், பதப்படுத்துதல் தொழில் ஈடுபடும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடனுதவி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் முதற்கட்டமாக புதுச்சேரி நகராட்சியில் இயங்கும் மகளிர் சுய உதவி குழுக்களின் 150 உறுப்பினர்கள், உழவர்கரை நகராட்சியில் இயங்கும் மகளிர் சுய உதவி குழுக்களின் 198 உறுப்பினர்கள் என மொத்தம் 348 உறுப்பினர்களுக்கு தலா 40,000 ரூபாய் வீதம்
மொத்தம் ரூபாய் 1,39,20,20,000 ரூபாய்க்கான கடன் உதவியை முதல்வர் ரங்கசாமி சட்டசபை வளாகத்தில் நேற்று வழங்கினார். சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் இயக்குநர் சக்திவேல், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, உழவர்கரை ஆணையர் சுரேஷ்ராஜ், நகர்ப்புற வளர்ச்சி முகாமை திட்ட அதிகாரி ஜெயந்தி உட்பட பலர் உடனிருந்தனர். திருப்புவனை அருகே சாலையை கடக்க முயன்ற போது விபத்துக்குள்ளான பெண் ஒருவருக்கு உடனடி சிகிச்சை அளிக்க ஆம்புலன்ஸ் வராததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலையில் திருப்புவனை துணை மின் நிலையம் எதிரே நின்று காலை இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் சாலையை கடக்க முயற்சி செய்துள்ளார். அப்பொழுது புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் நோக்கி வேகமாக சென்ற இருசக்கர வாகனம் மோதியதில் இருவரும் படுகாயமடைந்தனர். இருவரையும் மீட்பதற்காக ஆம்புலன்ஸ்க்கு போன் செய்துள்ளனர். ஆம்புலன்ஸ் வரவில்லை. பின்னர் இதனால் தனியார் வாகனத்தில் ஏற்றி தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த மறியல் காரணமாக வாகனங்கள் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருப்புவனை போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நகை திருட்டு வழக்கில் பெண்ணை துன்புறுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டில் தவளக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் உட்பட 4 பேர் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டனர். தவளக்குப்பம் அடுத்த பூடாங்குப்பத்தை சேர்ந்தவர் கடையரசி. இவர் புதுக்குப்பம் தனியார் நட்சத்திர ஹோட்டலில் வேலை செய்து வந்தார். ஹோட்டலில் தங்கியிருந்த சுற்றுலா பயணி நகைகள் காணாமல் போனது. இதுகுறித்து சுற்றுலா பயணி கடந்த 11ஆம் தேதி தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். அதன் மீது போலீசார் வழக்கு பதிந்து ஹோட்டலில் வேலை பார்த்த கலையரசி உட்பட 5 பேரை அழைத்து சென்று காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தினர். தகவல் அறிந்த கலையரசியின் கணவர் அர்ஜுனன் ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்த நிலையில் நெஞ்சுவலி ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி கடந்த 23ஆம் தேதி இறந்தார். விசாரணை என்ற பெயரில் தவளக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் சண்முக சத்யா உட்பட 5 போலீசார் துன்புறுத்தினர் எனவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கலையரசி கலெக்டரிடம் மனு கொடுத்தார். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பெண்ணை துன்புறுத்திய சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தவளக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் சண்முக சத்யா, சீனியர் SCI சுரேஷ், போலீசார் வசந்தராஜா ஆகிய 3 பேரும் நேற்று அதிரடியாக ஆயுதப்படை பிரிவுக்கு இடம் மாற்றப்பட்டனர். மகளிர் ஊர்காவல் படை வீரர் பிருந்தா குரிமேடு தலைமை ஊர்காவல் பிரிவுக்கு மாற்றப்பட்டார். அதற்கான உத்தரவை காவல் தலைமையக SP சுபம் கோஷ் பிறப்பித்தார். சப் இன்ஸ்பெக்டர் உட்பட 4 பேர் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டது போலீசார் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு மாநில தலைவர் ராம்குமார் தலைமையில் கட்டுநாயக்கன், மலக்குரவன், துரமன், ஏருகலா ஆகிய 4 இன பழங்குடி மக்களையும் அட்டவணை பழங்குடி ST பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு மாநில தலைவர் ராம்குமார் தலைமையில் காட்டுநாயக்கன், மலக்குரவன், குருமன், ஏருகுலா ஆகிய 4 இன பழங்குடி மக்களையும் அட்டவணை பழங்குடி ST பட்டியலில் சேர்ப்பதற்காக மத்திய அரசிடமும் மாநில அரசிடமும் பலகட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் தென்னிந்தியாவில் உள்ள பழங்குடி இன மக்கள் புதுச்சேரியின் பூர்வீகமாக வாழ்வோரை இந்திய அரசியலமைப்பு சட்டம் 342 கீழ் 2 படி மத்திய அரசின் அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் இணைப்பது சம்பந்தமாக மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாமதப்படுத்தி வருகிறது. மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல சுதேசி காட்டன் மில் அருகில் கண்டன முழக்கமிட்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தின் தலைவர் சுரேஷ், செயலாளர் கண்ணன் மற்றும் தன்ராமன், சோமசுந்தரம், அழகு பரமசிவம், மனோகர், மாசிலாமணி, ஏகாம்பரம், ராஜு, செந்தில், முருகன், பழனி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் நியமிக்கப்பட்ட தெற்கு மாவட்ட புதிய நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் புதுச்சேரி மாநிலத்திற்கான புதிய கட்சி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். இதில் புதுச்சேரி தெற்கு மாவட்டத்திற்கான தலைவராக முன்னாள் அமைச்சர் தியாகராஜன், பொதுச் செயலாளர் அகிலன், பொருளாளர் சந்திரன், முதன்மை செயலாளர் சிவபிரகாசம்,
செயலாளர் ஆனந்த பாஸ்கரன், சிலம்பரசன், சண்முகம், துணைத் தலைவர் புருஷோத்தமன், வாழ்முனி, இணை செயலாளர் தமிழ் செல்வம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நிர்வாகிகள் அனைவரும் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியை, துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான NSJ ஜெயபால் ஆகியோருடன் நேரில் சென்று வாழ்த்து பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட அரியாங்குப்பம், மணவேலி, ஏம்பலம், பாகூர், நெட்டப்பாக்கம் உள்ளிட்ட 5 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் ஆதரித்து வெற்றி பெற செய்வது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. முருங்கம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தேசிய புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. முருங்கம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம் மற்றும் தேசிய வாய் சுகாதார திட்டம் சார்பில் புகையிலை ஒழிப்பு தினத்தையொட்டி புகையிலை பயன்பாட்டில் ஏற்படும் தீங்குகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டார். விழிப்புணர்வு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து புகையிலை பயன்பாட்டை எதிர்த்து போராடுவதில் சமூகம் சார்ந்த முயற்சிகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பேசினார். தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில நோடல் அதிகாரி வெங்கடேஷ் கலந்து கொண்ட புகையிலை பயன்பாட்டில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கி கூறினார். இந்நிகழ்ச்சியில் மயிலாட்டம், பறை இசை, கரகாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நாட்டுப்புற கலைகள் மூலம் புகையிலை ஒழிப்பு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் புகையிலை பயன்பாட்டினை தடுக்கும் பொருட்டு அதிகம் சமூகத்திற்காக, பெற்றோருக்காக என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது. இதில் சமூகத்திற்கு என்ற கவிஞர் முரளிதரன், பயிற்றுநர்கள் நிஜாம், ஜெகதீசன் ஆகியோரும் பெற்றோருக்கு என்ற கலைமாமணி ஆமோ கிருஷ்ணன், மஞ்சுமதி பயின்றனர். கபிலன் ஆகியோரும் தங்கள் பேச்சு திறமையின் மூலம் விவாதித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் பொதுமக்கள் அனைவரும் விழிப்புணர்வு துண்டு பிரச்சாரங்கள் வழங்கப்பட்டு நிறைவாக புகையிலை ஒழிப்பு உறுதிமொழியை அனைவரும் எடுத்துக் கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவ அதிகாரி மேனகா, தேசிய வாய் சுகாதார திட்டத்தின் மாநில நோடல் அதிகாரி கவிப்பிரியா ஆகியோரும் செய்திருந்தனர். ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமிகளின் 188ஆம் ஆண்டு குரு பூஜை பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் ஜீவ சமாதி அடைந்த மகான் ஸ்ரீமத் சித்தானந்த சுவாமிகளுக்கு 188ஆம் ஆண்டு குரு பூஜை விழா காலையில் கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், கோத்ர ஹோமத்துடன் தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகா அபிஷேகம் நடைபெற்றது. இந்த விழாவில் மாணிக்க வாசகர் சைவ நெறி திருக்கூடத்தில் முனைவர் கீதா முத்தையன் குழுவினரால் திருவாசக முற்றோடுதல் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு அலங்கார மகா தீபாரதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 7500 பக்தர்களுக்கு அன்னதான விழாவை சபாநாயகர் எம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த விழாவை அறங்காவல குழுவினர் தேவ இளங்கோவன், சசிகுமார், மதிவாணன், கதிரேசன், அருள் ஆகியோர் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். குப்பளம் தொகுதியில் உள்ள CM அஷ்ரத் நீர் ஊற்று பூங்காவின் மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்த பணிகளை ஆய்வு செய்தார். குப்பளம் தொகுதிக்குட்பட்ட காஜியார் வீதி, முல்லா வீதி, மிலாத் வீதி சந்திப்பில் அமைந்துள்ள நானா என்கிற CM அஷ்ரப் பூங்கா நீண்ட காலமாக பராமரிப்பின்றி இருப்பதை குறிப்பிட்ட மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தனர். இக்கோரிக்கைகளை மனதில் கொண்டு உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நகராட்சி அதிகாரிகளிடம் தொடர்ச்சியாக மனுக்கள் அளித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வந்தார். அதன் விளைவாக தற்போது அந்த பூங்காவில் நீரூற்று மற்றும் அழகு செடிகள் சேர்க்கப்பட்ட மின் விளக்குகள் சீர் செய்து முறையாக பராமரிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளது. இந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி துவக்கி வைத்து நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.